வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்துமே கண்டிப்பாக கைகூடும். ஸ்ரீ அன்னையே துணை ஒரு உண்மை சம்பவம் தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அன்பருடைய கடிதத்தை பார்க்கலாம். அவர் எழுதியிருக்காரு, ஸ்ரீ அன்னையின் அருளால் எனக்கு அரசு பணி கிடைத்தது. அரசு பணியில் நிரந்தர பணி செய்து வருகின்றேன். நான் கடந்த சில ஆண்டுகளாக எனக்கு பாண்டிச்சேரிக்கு வரணும், ஸ்ரீ அன்னையின் சமாதி தரிசனம் செய்து வர வேண்டும் என்று தவம் கிடந்தவன் நான். ஆனால் அதற்கான முயற்சியை மேற்கொண்ட போதெல்லாம் ஏதோ ஒரு தடை வந்து கொண்டே இருந்தது. இதனால் என் மனசு ரொம்ப வேதனையும் மன வருத்தமும் நான் அடைந்தேன். எதனால் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பார்க்க போகும்போதெல்லாம் நமக்கு தடை ஏற்படுகிறதே, போக முடியாமல் போகின்றதே என்று மிகவும் மனவேதனை அடைந்தேன். எதிர்பாராமல் நான் பாண்டிச்சேரி போக ஒரு அழைப்பு வந்தது. ஆசிரமம் சென்று ஸ்ரீ அன்னையை தரிசித்தேன். எனது அலுவலகத்தில் மேலதிகாரிகளுக்கும் எனக்கும் இடையே இருந்து வந்த மனஸ்தாபமும் கருத்து வேறுபாடுகளும் நீங்கி வேறு நல்ல இடத்திற்கு மாற்றலாக வேண்டும் என்று மனமுருகி ஸ்ரீ அன்னையிடம் வேண்டிக் கொண்டேன். அதாவது அந்த அன்பர் வேலை செய்கிற இடத்துல அவருக்கு மேலதிகாரிக்கும் இந்த அன்பருக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு. அப்போது அவர் ஸ்ரீ அன்னை கிட்ட எப்படி வேண்டுறாருன்னு நல்லா கவனிங்க. தான் மாற்றலாகி போக வேண்டும், வேறு நல்ல இடத்திற்கு, அப்படி தான் வேண்டுறாரே தவிர தன்னை பகைமை பாராட்டும் மேலதிகாரி மாற்றலாகி போக வேண்டும் என்று அவர் வேண்டவில்லை. அப்பொழுதும் அவர் தான் மாற்றலாகி போக வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அவர் ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு. ஸ்ரீ அன்னையிடம் வேண்டிக் கொண்டார். வாழ்க்கையில் நிம்மதியும் தேக ஆரோக்கியத்தையும் தரும்படி ஸ்ரீ அன்னையை பிரார்த்தனை செய்தார். ஒரு எழுத்தாளராக ஆவதற்கு நான் சமீப காலமாக மேற்கொண்டு வரும் முயற்சியில் வெற்றி பெற ஸ்ரீ அன்னையை அருள் புரியும்படி பிரார்த்தித்து கொண்டே ஆசிரமத்தை விட்டு புறப்படும் முன்னர் மறவாமல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு உருவப் படங்களையும் வாங்கி கொண்டு போனாராம். எப்போவுமே நம்ம அடுத்தவங்க நம்மளை என்னதான் கஷ்டப்பட்டு மன வருத்தப்படி பேசினா கூட அவங்கள நம்ம திட்டக்கூடாது. அந்த உரிமை நமக்கு கிடையாது. அவங்க பேசுகிறாங்களேன்னு அவங்கள திருப்பி நம்ம பேசவும் கூடாது. அது ஸ்ரீ அன்னைக்கு வழிமுறைக்கு ஏற்றதும் கிடையாது. நம்ம மற்றவர்களால் பாதிப்பு அடைந்தால் கூட நம்ம இந்த விஷயத்தை ஸ்ரீ அன்னைக்கிட்ட சொல்லணும். இவங்களால எனக்கு இவ்வளோ பாதிப்பு இருக்குது, இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும். என்னுடைய ஊருக்கு வந்த பிறகு நாள்தோறும் அலுவலகம் செல்லும் பொழுது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தரின் உருவப்படங்களை வைத்து வழிபட்டு விட்டு புறப்பட்டு செல்வதும் அவங்களுக்கு வழக்கமாக இருந்தது. ஸ்ரீ அன்னையின் அருள் எனக்கு விரைவில் கிட்டியது. எனது அலுவலகத்தின் மேலதிகாரிகளுக்கு எனக்கே இடையே இருந்த மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான உறவு வளரத் தொடங்கியது. அது மட்டுமல்ல, பதவி உயர்வோடு தற்பொழுது எனது அலுவலகத்தில் நான் விரும்பி கேட்டிருந்த இடத்திற்கே எனக்கு மாற்றல் கிடைத்துவிட்டது. இப்பேருதவிக்காக ஸ்ரீ அன்னையை பணியாத நிமிடமே இல்லை, நன்றி சொல்லாத நாளும் இல்லை. நான் எத்தனையோ தெய்வங்களை வேண்டியும் முறையிட்டும் முடிவு காணாத போது எனது பிரச்சனைகள் அனைத்தும் ஸ்ரீ அன்னையின் அருள் தீர்த்தது என்று சொன்னால் அது உண்மையே. எனது வாழ்க்கையில் நாள் கடந்த காலத்தில் இழந்து நின்ற மன நிம்மதியையும் தேக ஆரோக்கியத்தையும் சிறுக சிறுக மீண்டும் பெற்று வருகின்றேன். மேதைகளும் கவிஞர்களும் தத்துவ ஞானிகளும் உதிர்த்த புராதனமான இந்த திருக்கூட்டத்தின் விரைவில் நானும் சேர்ந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு வருகிறது. எல்லாம் ஸ்ரீ அன்னை அளித்த வரம். ஸ்ரீ அன்னையை
முழுவதுமாக நம்பி தூய உள்ளன்போடு அவரை மனமுருகி பிரார்த்திப்பவர்களுக்கு எல்லாம் நலமும் கிட்டும் என்பதை கண்கூடு ஸ்ரீ அன்னையே துணை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுதான் அன்னையோட அன்பர்கள் முழுமையாக ஸ்ரீ அன்னையை நம்பினாங்கன்னா அவங்க நினச்சது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும்ன்றது இந்த பதிவிலேருந்து உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த பதிவுகள் அனைத்துமே நான் தொடர்ந்து ஏன் வெளியிடுறேன் அப்படின்னீங்கன்னா, நிறைய பேர் பலன் அடையணும், அவங்களோட வாழ்க்கையில் உள்ள கஷ்டத்திலிருந்து மீண்டு வரணும் என்ற ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் எனக்கு. என்னோட கஷ்டம்லாம் எப்படி பனி போல ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அருளால் நீக்கி நான் நல்லா இருக்கிறோனோ, அதே மாதிரி உலகத்தில் அனைவரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு தான் நான் இந்த பதிவை ரொம்ப விரும்பி ஏற்று இந்த வீடியோ பதிவை நான் தினைக்கும் போடுறேன். ஒரு சில நேரம் என்னால் போட முடியலன்னா கூட மறுநாள் கண்டிப்பாக என்னோட வீடியோ வந்துடும். அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம். நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கைகூடும். நன்றி.